ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சார் பார்க்குறோம்? ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா? ஒரு ஆட்டம்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இதில் கிளியராக வந்து பார்க்குறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலில் நம்ம வந்து கிளியராக ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜ் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல் நம்ம என்ன பார்த்துருப்போம்? எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலில் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஸோ அதனால் எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது அப்படின்றத வந்து நம்ம கிளியராக ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஆக்குப்பை ஆகி இருக்கிற அந்த எனர்ஜி லெவலுக்கு நேம் தான் என்ன சொல்லணும், வந்து ஆர்பிட்ஸ் ஆர் செல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். கிளியரா? ஏன்னா அது நம்மளுக்கு கான்செப்ட் வந்து தெரியணும். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல், தட் இஸ் கால்டு ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ். இது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுடைய ஆன்சர் நமக்கு கிளியராக தெரியலாமல். ஸோ அப்போ வாட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். எனக்கு எலக்ட்ரான் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கோ அந்த ஆர்பிட்டில், ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம் ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் the distribution of electron to different cell is called electronic configuration. The distribution of electron in different cell. டிஃப்ரெண்ட் செல்லில் எனக்கு எலக்ட்ரான் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே சார், இந்த எலக்ட்ரானை நம்ம இப்படி நம்ம இஷ்டத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா அப்படின்னா வந்து, ஸோ இதுக்கு இந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கு பர்டிகுலர் ரூல்ஸ் வந்து இருக்குது சார் ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸை நமக்கு ஃபஸ்ட்டு கொண்டுகிட்டு வந்தவர் யாருன்னா வந்து நீல்ஸ் போர். நம்ம அதான் முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர். நெக்ஸ்ட்டு இவரு கூட யார் இருப்பார்னா வந்து ஃபர்ரி ஓகேங்களா? நீல்ஸ் போர் அண்டு ஃபர்ரி தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான்னா ஒரு ஆட்டத்தில் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும் அப்படின்றத வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார் ஓகேங்களா? கிளியரா? ஸோ அப்படி என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு செல்லுனா எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ஃபில் ஆகுனா வந்து 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகணும். செகண்ட் செல்னா வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகணும். தேர்ட் செல்னா வந்து 18 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகணும். இதே எனக்கு ஃபோர்த்து செல்லாக இருந்தால் வந்து 36 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீல்ஸ் போர் அண்டு ஃபர்ரி. சார் இவங்க அப்படியே நார்மலாக சொல்லிட்டாங்களா அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரூல் 1, ரூல் 2, ரூல் 3ன்றதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃபார்முலா மூலையும் தான், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஸோ இவங்க எல்லாமே அந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் இந்த எலக்ட்ரானா எப்படி ஃபில் ஆகும் அப்படின்றத வந்து சொன்னாங்க ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ரூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ அந்த ரூலில் நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கிளியராக பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 சார் ஓகேங்களா? ரூல் நம்பர் 1 ஃபஸ்ட் ரூல். ஃபஸ்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அக்கமடேட்டட் இன் எ செல் இஸ் ஈக்குவல் டு 2n². த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி வந்து அந்த செல்லில் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றத வந்து ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்து இவர் ப்ரூவ் பண்ணுறாரு சார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2n². மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல் ஈக்குவல் டு 2n². ஸோ இதில் 2nன்றதை வந்து என்ன சார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா n இஸ் ஏ வந்து சீரியல் நம்பர். n இஸ் ஏ சீரியல் நம்பர். அந்த ஆட்டத்தோடைய சீரியல் நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ இன்கேஸ் நம்ம என்ன சொல்லலாம் வந்து ஒரு ஆட்டத்தை வந்து சூஸ் பண்ணுறோம் சார். ஸோ நியூக்ளியஸ் ஆர்பிட்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ n இஸ் ஏ சீரியல் நம்பர். ஃபஸ்ட் ஆர்பிட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு செல், செகண்ட் ஆர்பிட் மீன்ஸ் செகண்ட் செல். ஸோ இது கே செல், இது எல் செல். கிளியரா? ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகணும் நமக்கு தெரியும். எவ்வளோ எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். ஸோ அதை ஃபார்முலாவில் ப்ரூவ் பண்ணலாங்களா ரூல் 1ல்? ஸோ அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு செல்னா 2n². அப்போ தேர்ஃபோர் 2 இன்ட்டு n இஸ் ஏ சீரியல் நம்பர் 1² ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. அப்போ தேர்ஃபோர் 2. ஸோ இது ஃபஸ்ட்டு செல் 2n² ஈக்குவல் டு 2. ஃபஸ்ட்டு செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். கரெக்டாக ப்ரூவ் பண்ணிப்பாங்க அவங்க. இன்கேஸ் நம்ம செகண்ட் செல்லில் வந்து சூஸ் பண்ணுறோம். செகண்ட் செல்லு செகண்ட் ஃபார்முலா என்ன? 2n² ஓகேங்களா? ஸோ அப்போ 2 இன்ட்டு n இஸ் ஏ சீரியல் நம்பர் செகண்ட் செல்லு. அப்போ 2² ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 ஓகேங்களா?
ஸோ அப்போ தேர்ஃபோர் 2 into 4 8. ஸோ தட் இஸ் 2n ஸ்கொயர் செகண்ட் செல். கிளியரா? செகண்ட் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 8 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். இதே நம்ம வந்து தேர்ட் செல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் செல் ஃபார்முலா என்ன? 2n ஸ்கொயர். ஸோ அப்போ தேர்ஃபோர் 2 into தேர்ட் செல் மீன்ஸ் வந்து சீரியல் நம்பர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into 3 into 3 9. அப்போ தேர்ஃபோர் 2 into 9 18. ஸோ இது என்னென்னா வந்து 2n ஸ்கொயர். இது எந்த செல்லு? தேர்டு செல். கிளியருங்களா? ஸோ இதை தான் சார் வந்து கிளியராக வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார் ரூல் நம்பர் 1ல். ஓகேங்களா? த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த ஃபஸ்ட் ரூல். கிளியராக இதை தான் நம்ம அப்படியே சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு செல்னால் 2, ஃபஸ்ட்டு செல் 2, செகண்ட் செல் 8, தேர்ட் செல் 18ன்றதை நம்ம அப்படியே சொல்ல மாட்டோம். இந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் அதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2ல் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து த செல் ஆர் ஃபில்ட் இன் ஸ்டெப் வைஸ் மேனர். செல் ஆர் ஃபில்ட் இன் ஸ்டெப் வைஸ் மேனர். ஸ்டெப் வைஸ் மேனர் மீன்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ செல்ஸ் எல்லாமே எப்படி ஃபில் ஆகும்னா வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபில் ஆகணும். ஸோ அப்படி தானே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், தேர்டு செல். ஃபஸ்ட்டு செல் 2 எலக்ட்ரான், செகண்ட் செல் 8 எலக்ட்ரான், தேர்ட் செல் 18 எலக்ட்ரான். கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் ரூலில் என்ன சொல்லுறாங்கன்னா வந்து எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே எப்படி வந்து ஃபில் ஆகும்னா வந்து ஸ்டெப் வைஸ் மேனர் இன்க்ரீசிங் ஆர்டரில். கரெக்ட் தானே? 2, 8, 18, 36. ஸோ இப்படி இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் எனக்கு வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூல் நம்பர் 3 சார். ரூல் நம்பர் 3. இந்த ரூல் நம்பர் 3ல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல், இதுதான் வந்து அவுட்டர் செல். அவுட்டர் செல் மீன்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸுக்கு வந்து லாஸ்ட் செல். ஸோ அப்போ அவுட்டர் செல் என்ன சொல்லணும் வந்து ஃபஸ்ட்டு செல் K, செகண்ட் செல் L, தேர்டு செல் M, ஃபோர்த்து செல் N. ஸோ இதுதான் வந்து அவுட்டர் செல். ஸோ இந்த அவுட்டர் செல்லில் இப்போ நமக்கு இப்போ ஹவு மெனி செல்ஸு? ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், தேர்டு செல். அப்போ தேர்டு செல் தான் நம்மளுக்கு வந்து அவுட்டர் செல். ஸோ அப்போ த அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல் கேனாட் பி ஹேவ் மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ். எனக்கு அவுட்டர் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது சார் எலக்ட்ரான்ஸு. ஸோ நம்மளுக்கு செல்லுனாலே எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை பண்ணும், அது ஓகே. பட் எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல்லில் எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்டர் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து மேலே இருக்கக்கூடாது சார். சார் என்ன புரியல அப்படின்னா நம்ம கிளியராக ஒரு எக்ஸாம் யூஸ் பண்ணி வந்து பார்க்கலாங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கால்சியத்தை வந்து கன்சிடர் பண்ணுறேன். கால்சியத்தோடைய மாஸ் நம்பர் நமக்கு தெரியும் 40. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் 20. ஓகேங்களா? மாஸ் நம்பர் மீன்ஸ் வந்து புரோட்டான் நம்பர் ப்ளஸ் நியூட்ரான் நம்பர். ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர்னாலே நம்ம என்ன சொல்லியிருப்போம் வந்து அட்டாமிக் நம்பர்னாலே வந்து புரோட்டான் நம்பர் ஈக்குவல் டு எலக்ட்ரான் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இதுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ட்ரா பண்ணலாங்களா? ஸோ அப்போ ட்ரா பண்ணால் ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், தேர்டு செல், ஃபோர்த்து செல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்? ஃபஸ்ட்டு செல் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் செல் 8 எலக்ட்ரான்ஸ், ஃபோர்த்து செல்லில் நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணணும்? 18 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். கரெக்டுங்களா? பட் நமக்கு இதில் என்ன இருக்குது வந்து எவ்வளோ இருக்குது வந்து 20 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் 2, செகண்ட் செல்லில் 8 வந்து ஃபில் பண்ணிட்டோம். 10 வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ 10ங்கும் போது நம்ம எனக்கு அவுட்டர் செல்லில் எவ்வளோ ஃபில் பண்ணோம்? 10 ஃபில் பண்ணோம். ஆனால் ரூல் என்ன? நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல்லில் எனக்கு 8 எலக்ட்ரான்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அவுட்டர் செல்லில் ஒன்லி 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். அப்போ ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம லாஸ்ட் செல்லில் வந்து ஃபில் பண்ணுற 2. அப்போ தேர்ஃபோர் 2 + 8 10 8 + 10 + 8 18 18 + 2 20. ஸோ இப்போ எனக்கு இப்படி தான் வந்து அரேஞ்ச் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இவர் கிளியராக சொல்லியிருப்பார். த அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல் ஆஃப் அன் ஆட்டம் கேனாட் பி ஹேவ் மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ். எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த என்ன கிளியராக ட்ரா பண்ணலாங்களா? ஏன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ நியூக்ளியஸ், ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட்.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட் 2 electrons, செகண்ட் ஆர்பிட் 8 electrons, தேர்ட் ஆர்பிட் 8 electrons, ஃபோர்த் ஆர்பிட் 2 electrons. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 8 10, 10 + 8 18, 18 + 2 20. ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியர் ஆகுது. அவருடைய ரூல் என்ன, எனக்கு அவுட்டர் செல்லில் எனக்கு 8 electronsக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதே இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. அனதர் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேணால் பார்க்கலாம். ஸோ என்ன யாரை நம்ம வந்து சூஸ் பண்ணலான்னா அலுமினியம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13, இதோடைய மாஸ் நம்பர் நமக்கு தெரியும் 27. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா எனக்கு ஃபஸ்ட்டு செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகும், 2 electron, செகண்ட் செல்லில் 8, அப்போ 2 + 8 10. அப்போ லாஸ்ட்டு செல்லில் நான் என்ன ஃபில் பண்ணலான்னா 3 வந்து ஃபில் பண்ணலாம். ஏன்னா இது எனக்கு எதுக்கு மேலே இல்லை, எனக்கு 8க்கு மேலே இல்லை. ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணலாம், இப்படி ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 13 வந்து கிடைக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து அதான் சார் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இதுதான் சார். எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல்லில் எனக்கு 8 electrons மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இது மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே ட்ரை பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா வேலன்சி செல், வேலன்சி நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம கிளியராக வந்து புரிஞ்சிக்கலாம். வேலன்ஸ்னா எதுவுமே கிடையாது சார். வேலன்சி மீன்ஸ் வந்து எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல்லை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா வந்து வேலன்சி இல்லை, வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை தான் வந்து வேலன்சின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், எனக்கு எந்த ஆர்பிட் வந்து கடைசியாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் எவ்வளோ எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கோ ஸோ அதுதான் வந்து வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இதை நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக என்னன்றது இதில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ ரூல் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், the maximum number of electrons that can be accommodated in a cell is equal to 2n². ஓகேங்களா. ஸோ அது எப்படின்றத வந்து கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்த்துருந்தோம் வந்து, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கிறது, அதாவது செல் ஆர் ஃபில்ட் இன் ஸ்டெப் வைஸ் மேனர் மீன்ஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில். ஸோ அதை தான் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்த்துருந்தோம் வந்து, அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த செல் எனக்கு 8 electronsக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒன்லி 8 electrons உள்ளே தான் இருக்கணும். 8 இருக்கலாம், ஆர் வந்து 8க்கும் கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றத வந்து யார் வந்து கிளியராக வந்து சொல்லியிருப்பானுங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீல்ஸ் போர் அண்டு ஃபரி வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.